இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்நாளுடைய தவக்கால சிந்தனையாக உங்களோடு பகிர்ந்து கொள்கின்ற மைய சிந்தனையானது ஆண்டவரது கைகள் குறுகுவதில்லை என்பதாகும். இந்த உலகில் எல்லா மனிதனும் தன்னுடைய உள்ளத்தில் எண்ணுகின்ற எண்ணங்களை தன் கண்களாலும் தன் வார்த்தையினாலும் வெளிப்படுத்துகின்றான். அதை செயலாக்கம் செய்வதில் முதன்மையாக இருப்பது அவனது கைகள். அந்த கைகளை கொண்டு அவன் எல்லா வகையான பணிகளையும் இந்த உலகில் ஒரு மனிதன் செய்கிறான். எனவே ஒரு மனிதனுடைய இந்த செயல்களுடைய ஒரு செயல் ஆதாரமாக அல்லது செயலுக்கு பயன்படுத்துகின்ற முதன்மையான உறுப்பாக இந்த கைகள் இருக்கின்றன. எனவே எப்படி ஒரு மனிதன் மற்ற மனிதனுக்கு தன் கைகளால் சில உதவிகளை அல்லது அவனால் இயன்ற சில உடனிருப்பை தன் கைகளால் அவன் கொடுப்பது போல அல்லது மற்றவருக்கு உணர்த்துவது போல இந்த நாளிலே நம்முடைய சிந்தனையிலும் ஆண்டவர் எப்படி தன் கைகளால் நமக்கு அருள் ஆசிரியரை தருகிறார். அவரது கைகளை ஒருபோதும் குறுக்கிக் கொள்ளாமல் அல்லது அவருடைய கைகளை அவர் சற்றும் நமக்காக விரித்து நீட்டாமல் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து ஆண்டவருடைய கைகள் என்றும் நமக்காக விரிக்கப்பட்டு காத்து கொண்டிருக்கிறது, அது ஒருபோதும் குறுகுவதில்லை என்று நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டுள்ளோம். ஆண்டவருடைய கைகள் மீட்கிறது என்பது முதல் சிந்தனை. எசாயா புத்தகம் 59:1 சொல்லும், மீட்க இயலாதவாறு ஆண்டவரின் கை குறுகிவிடவில்லை என்று எசாயா இறைவாக்கில் சொல்கிறார். அடிமைத்தனத்திலே இருந்த மக்களுக்கு இறைவன் கடவுள் இந்த இஸ்ரேல் மக்களுக்கு எசாயா இறைவாக்கின் வழியாக சொல்லுகின்ற அந்த வாக்கானது ஆண்டவருடைய கை குறுகிவிடவில்லை, அவர் தன் கைகளை நீட்டி உங்களை மீட்டுக் கொள்வார் என்று கூறுகிறார். திருப்பாடல்கள் 138:7 சொல்லும், உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர் என்று சொல்லப்படுகிறது. எனவே கைகளில் முதன்மையான கையாக வலக்கை இருப்பது போல அந்த வலக்கையால் ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார் என்று திருப்பாடல் ஆசிரியர் விளக்குகிறார். இரண்டாவதாக, ஆண்டவரது கை நம் ஒவ்வொருவரையுமே தாங்குகிறது. எசாயா புத்தகம் 41:10 இறைவார்த்தை சொல்லும், நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், என் நீதியின் கரத்தால் உன்னை தாங்குவேன் என்று சொல்கிறார். எனவே ஆண்டவர் ஒரு தாய் தன் பிள்ளையை தன் கரத்தில் வைத்து தாங்குவது போல அவர் நம்மை தாங்கி பிடித்து நம்மை உயர்த்துகிறார் என்பதை இந்த வார்த்தை நமக்கு விளக்குகிறது. திருப்பாடல்கள் 18:35 சொல்லும், உமது வலக்கரத்தால் என்னை தாங்கிக் கொண்டீர் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த கடவுளுடைய தாங்குகின்ற, ஏந்துகின்ற, தன் கரத்திலே வைத்து அரவணைக்கின்ற அந்த பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோமா? மூன்றாவதாக, ஆண்டவருடைய கையானது கொடுக்கின்ற கை. எப்போதும் அந்த கையில் ஒருபோதும் இல்லை என்று சொல்வதில்லை. அந்த கைகளில் இருந்து ஆண்டவர் பெருவாரியான நன்மைத்தனங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். முதன்மையாக எண்ணிக்கை புத்தகம் 11:23 ஆண்டவர் மோசேயிடம், ஆண்டவரின் கை குறுகிவிட்டதா? இப்போது எனது வார்த்தையின்படியே உங்களுக்கு நடக்குமா இல்லையா என்று பார் என்று இறைவனே சொல்கிறார். அன்பிற்கினியவர்களே, இறைவன் மிக தெளிவாக சொல்கிறார், என் கை ஒன்றும் குறுகிவிடவில்லை, மாறாக நான் உங்களுக்கு மீட்பளிக்க போகிறேன் என்பதை அவரே முன்னின்று சொல்கிறார். எசாயா புத்தகம் 59:1 சொல்லும், மீட்க இயலாதவாறு ஆண்டவரின் கை குறுகிவிடவில்லை, கேட்க முடியாதவாறு ஆண்டவரின் காது மந்தமாகி விடவில்லை. எனவே அன்பிற்கினியவர்களே, ஆண்டவர் தன் இரு கைகளை விரித்து இரு கைகளிலும் கூரிய ஆணிகள் அடித்த அந்த பொழுது கூட தன் கரத்திலிருந்து சொரிந்த அந்த இரத்தத்தின் வழியாக நம்மை மீட்டார். அந்த கரங்கள் வழியாக நம்மை தாங்கிக் கொண்டார். ஆணி துளைத்த காயங்கள் இருந்த அந்த கரங்கள், புனிதமிக்க அந்த இறைவனுடைய கரங்கள் நம் ஒவ்வொருவரையுமே மீட்டு கொண்டிருக்கிறது. நான்காவதாக, ஆண்டவரின் கை ஆசீர்வதிக்கின்றது. மார்க்கு நற்செய்தி 10:16 சொல்லும்,
அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து அவர்களுக்கு ஆசி வழங்கினார் என்று சொல்லப்படுகிறது. எனவே ஆண்டவருடைய கையானது ஆசீர் வழங்குகின்ற அருள் பாவிக்கின்ற ஒரு கரமாக இருக்கிறது. லூக்கா நற்செய்தி 24:50 இயேசு பெத்தானியாவை அவர்களை அழைத்து தம் கைகளை உயர்த்து அவர்களுக்கு ஆசி வழங்கினார் என்று சொல்லப்படுகிறது. ஐந்தாவதாக, ஆண்டவருடைய கையானது சுகம் தரும், நலம் தரும், குணமளிக்கும். மத்தேயு நற்செய்தி 8:3 தொழுநோயாளரை ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்தினார். மத்தேயு நற்செய்தி 8:15 இயேசு அவரது கைகளை தொட்டதும் காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று என்பது பேதுருடைய மாமியாருடைய கரங்களை தொட்டபோது நடந்தது. ஆண்டவருடைய கையானது யாரையெல்லாம் தொட்டதோ, ஆண்டவருடைய வலக்கை யார் மீதெல்லாம் பட்டதோ அவர்கள் அனைவருக்குமே நலம் கொண்டார். கண் பார்வையற்ற மனிதர்களுடைய கண்களை தொட்டபோது, உடல் உள்ள நலன்களோடு இருந்த நலமற்று இருந்த மனிதர்களை அவர் தொட்டபோது, கூண் விழுந்த மனிதனுடைய கூணை தொட்டபோது, தொழுநோயாளரை தொட்டபோது ஆண்டவருடைய கை அவர்களுக்கு சுகம் தந்தது. எனவே அன்பிற்கினியவர்களே, ஆண்டவரின் கரங்கள் நமக்காக விரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தவக்காலத்திலே அவரது கரத்தில் தவழ்கின்றவர்களாக, அவருடைய கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்பவர்களாக, அவருடைய கரத்தால் நாம் நலமடைபவர்களாக வாழ்வோம். அதே வேளையில் நமது கைகள் இந்த கடவுளுடைய கைகளைப் போல அரவணைப்பையும் அன்பையும் உடனிருப்பையும் நலப்படுத்துதலையும் கொடுத்தலையும் ஒருவர் மற்றவருக்கு கொடுக்கிறதா? ஒரு கையை மறைத்து கொண்டு இன்னொரு கையால் நாம் மட்டுமே அனுபவிக்கின்ற இந்த உலகிலே, அல்லது இரண்டு கைகளை மறைத்து கொண்டு ஒன்றும் என்னிடம் இல்லை என்று பொய் சொல்லுகின்ற இந்த உலகிலே, ஆண்டவரின் கரத்தை போல நம் கரங்களும் இருக்கட்டும். ஜெபிப்போம். அன்பு இறைவா, உமது பிள்ளைகளாகிய எங்களை ஆசீர்வதித்து உம் வலக்கரத்தை, உமது புனிதமிகு புயத்தை, உமது உடனிருப்பை உமது கரங்களால் இவ்வுலகிற்கு அளித்தது போல எங்கள் கரங்களும் உமது கரங்களாகட்டும். ஆமென்.